கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே, அதுவும் குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலே தேவன் உங்களோடு கூட இடைப்படுவதற்கு ஆண்டவர் அளித்த மிகப்பெரிய கிருபைக்காக தேவனை நான் துதிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலேயும் அடியானை கொண்டு சில வார்த்தைகளினாலே நம்மையும் நம்முடைய திருச்சபையை நடத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளே எங்களுடைய இல்லங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே, எங்கள் இருதயங்களுடைய ஆலயமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, அதில் நீர் வாசம் பண்ணுகிறபடினாலே அதை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு இடத்திலும் இடைப்படுவீராக, தேவ வல்லமையினாலே மகிமைப்பட ஆண்டவரை உதவி செய்வீராக. இந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான திருமறை பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். உடனே அவர்களை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இங்கே நாம் நன்கு சிந்திக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட நான் இந்த வார்த்தை கிரியை செய்யும் என்று சொல்லி நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளுகிறேன். சமநோக்கு நூல்கள் என்று சொன்னால் சுவிசேஷ நூல்களிலே இருக்கிற முதல் 3 நூல்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இந்த 3 நூல்களும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை அதிகமாக மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனம். இந்த 3 வசனங்களும் ஒரே கருத்தை மையப்படுத்துகிறது. நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு என்னிடத்திலே வாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களிடத்திலே அதை குறித்து கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவருக்கு வேண்டும். பயன்படுத்தப்படாமல் அங்கே கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில இருந்த ஒரு கழுதை குட்டியை ஆண்டவர் கழுதையை அதை அவிழ்த்து கொண்டு வரும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பார்க்க வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இதே சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு வேண்டும் என்கிற பதம், வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படவில்லை. அங்கே கழுதை குட்டியின் மீது ஆண்டவர் குறுமலமாக சென்றார் என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்றைக்கு நாம் யாரும் ஊரடங்கு உத்தரவினாலே இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு சிறிய ஊர்வலத்தை நடத்துகிறார். அந்த சிறிய ஊர்வலம் எப்படி இருக்கிறது? அவர் எருசலேம் வீதியிலே எதற்காக வருகிறார்? ஒரு ராஜாவாக முடிசூட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் வரவில்லை. அவர் எதற்காக வருகிறார்? ஏதோ ஒரு பெரிய ஒரு பிசினஸ் தொடங்குவதற்காகவோ, ஒரு தொழில் தொடங்குவதற்காகவோ, அல்லது வியாபார ரீதியாகவோ, சிலர் சந்திக்கிறதற்காகவோ அவர் வரவில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்களோடு கூட இருக்கிறவர்களில் ஒருவன் அவரை காட்டிக் கொடுக்க போகிறான் என்பது அவருக்கு தெரியும். ஒருவன் மறுதளிக்க போகிறான் என்பது தெரியும். ஒரு இருக்கிற மற்ற சீடர்கள் ஓடி ஒளிய போகிறார்கள் என்பது தெரியும். மனசாட்சி அங்கே யூதாஸ் காரியத்தினுடைய மனசாட்சி அங்கே மாற்றப்பட போகிறது. பொய் சாட்சி சொல்லி இவரை குற்றப்படுத்த போகிறார்கள். இவர் சிலுவையில் அறையப்பட போகிறார் என்பதை முழுவதுமாக அறிந்த ஆண்டவர் யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 71வது வசனம், 13ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நீங்கள் பார்க்கிற வேளையில இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு வருகிற போது அங்கே ஒரு சிறிய ஊர்வலம் நடத்தப்படுகிறது. அந்நாட்களிலே 2 வகையான விலங்குகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. ஒன்று குதிரை, இன்னொன்று கழுதை. குதிரை என்பது போருக்கு செல்லும் ராஜாவினுடைய அடையாளம், ஒரு வெற்றியினுடைய அடையாளமாக அது காணப்பட்டது. அது மட்டுமல்ல, குதிரை என்பது செல்வ செழிப்பினுடைய அடையாளமாகவும் மேன்மையினுடைய அடையாளமாகவும் அது காணப்பட்டது.
ஆனால் கழுதை என்பது ஒரு தாழ்மையின் அடையாளமாக, ஒரு சமாதானத்தின் அடையாளமாக, ஏழ்மையின் அடையாளமாக அந்நாட்களிலே அது காணப்பட்டது. ஆகையினாலே தான் ஆண்டவர், சர்வ வல்லமை இருக்கிற ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அந்த கழுதை குட்டியை அழைத்து கொண்டு வாருங்கள். வேதத்திலே நாம் நன்கு சிந்திக்க வேண்டிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமநோக்கு நூல்களிலே 3 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவருக்கு வேண்டும். எது ஆண்டவருக்கு வேண்டுமா? அங்கே ஒரு ஓரமாக கட்டப்பட்டு வேதத்திலே பார்க்கிறோம், ஒருவரும் பயன்படுத்தாத ஒரு கழுதை, ஒருவரும் பயன்படுத்தாத ஒரு கழுதை, நியூ ஒன், அதாவது புதுசா இருக்கிற ஒன்று, நல்லா ஓடக்கூடியதான், நல்ல திறமையான ஒன்று தான், நடக்கக்கூடியது, சுமக்கக்கூடியது எல்லாம் ஒன்று தான். ஆனால் அங்கே அது பயன்படுத்தப்படாமல் ஒரு ஓரமாக கட்டப்பட்டிருக்கிறது. அதான் சொல்றார், ஒருவரும் பயன்படுத்தாத அந்த கழுதையை எனக்காக பயன்படுத்துவதற்கு அழைத்து கொண்டு வரும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். திறமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவன் உங்களிடத்தில் எதையாகிலும் கேட்டால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி, பயன்படுத்தப்படாமல் ஆனால் பயன்படக்கூடிய, யாரையும் சுமக்காமல் ஆனால் சுமக்க முடிந்த ஒரு கழுதை அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவருக்கு வேண்டும். இந்த காலகட்டத்தில் 21 நாட்கள் நாம் ஊரடங்கில் இருக்கிறோம். ஏறக்குறைய 2-3 ஆராதனைகளை நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். கட்டப்பட்ட ஒரு நிலைமை தான் நமக்கும். ஆராதிக்க முடிகிற நமக்கு ஆராதிக்க முடியவில்லை, துதிக்க வேண்டிய நாம் துதிக்க முடியவில்லை, ஜெபிக்க வேண்டிய நாம் ஜெபிக்க முடியவில்லை, தேவனோடு கூட உறவாட வேண்டிய ஆலயத்திலே வந்து உறவாடி அப்பம் பிற்க வேண்டிய நாம் இன்னும் அப்பம் பிற்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்கள், இந்த காரியங்கள் எப்படி ஒரு பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு கழுதை, பொதி சுமக்க வேண்டிய ஒரு கழுதை அங்கே ஒன்றுக்கும் பயன்படுத்தப்படாமல் அங்கே கட்டப்பட்டு இருந்ததோ, அதுபோல ஆண்டவர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இன்னும் பயன்படுத்தப்படாமல், தேவ மகிமையை வெளிப்படுத்தாமல், தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல், தேவனுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்காமல், கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்காமல், அதை அலட்சியம் செய்து பெற்றுக் கொண்டிருக்கிற ரட்சிப்பை நாம் அநேக நேரங்களில் எழுந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். ஆகையினால தான் கர்த்தர் சொல்லுகிறார், அதை அவிழ்த்து கொண்டு வருங்கள் என்று சொல்லி எப்படி சொன்னாரோ அதுபோல என் ஜனங்களை எழுப்பு என்று சொல்லி இந்த நாட்களை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவருக்கு வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவரை சுமப்பதற்காக அல்ல, ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவதற்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேண்டும். ஒருவன் உங்களிடத்தில் கேட்ட, நான் ஆண்டவருக்கு வேண்டையா, நான் இன்னைக்கு சும்மா இருக்கிறேன், நீ ஜெபம் பண்ண முடியல, நான் எப்படியாக நான் தேவனை துதிப்பது? வேதம் சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவருக்கு வேண்டும் என்று நினைக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்? நான் ஒருவேளை நான் கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேனா, பயன்படுத்தப்படாதவனா இருக்கிறேனா, அல்லது ஒருவரும் என்னை பார்த்து அலட்சியம் பண்ணுகிற நான் சூழ்நிலையில இருக்கிறேனா? ஒருவேளை எல்லாரும் நெக்லெக்ட் பண்றாங்களா? வசனம் அப்படிதான் சொல்றது, ஒருவரும் பயன்படுத்தாத. அந்த நாட்கள் எப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரையும் பார்ப்பாங்க, செலக்ட் பண்ணி தான் எல்லாமே எடுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு டெம்போவோ இல்லை ஏதோ ஒரு வாடகைக்கு ஒரு பொருளை கூப்பிட போனாலோ, இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனாலோ, பல பொருட்களை பார்த்து அதில் எது நமக்கு பிடிக்குதோ, எது நல்லா இருக்கோ அதை செலக்ட் பண்ணி வாங்கணுமோ. நாட்களில் அப்படிதான், கழுதையானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, அப்படிதான் செலக்ட் பண்ணி வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே போயிருக்கிற அந்த கழுதையை, பார்க்காத ஒரு கழுதையை சொல்லுகிறார், அதை அழுத்து கொண்டு வா என்று சொல்லி. காரணம், கர்த்தர் அதை முன்குறித்திருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வேதத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிற வேளையில வேதத்திலே அநேக காரியங்கள் நமக்கு திட்டம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நான் பயன்படுத்தப்பட வேண்டியவன். 21 நாட்களுக்கு முன்பாக நான் ஜெபிக்காதவன், நான் பைபிளை பார்க்காதவன், குடும்ப ஜெபத்தில் உட்கார முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, என்னுடைய சூழ்நிலைகள் அப்படி, என்னுடைய பொருளாதாரம் அப்படி, என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நான் ஜெபிக்கவும் நான் வேதத்தை வாசிக்கவும் நினைத்த வேளையிலையும் என்னை விட்டு கடந்து போனது. ஆம் தேவ பிள்ளைகளே, அப்படிதான் நாம் காணப்பட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உங்களையும் என்னையும் பார்த்து, நீ எனக்கு வேண்டும், ஆண்டவருக்கு நான் வேண்டும்,
நான் எதற்காக ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அங்கே 21ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம், தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் நடந்தது என்று சொல்லி. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையில் அதே போல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், இதை ஏன் அவிழ்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வேத வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். சகரியா 9:9 வாசிக்கிற வேளையிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, திருவசனங்கள் நிறைவேறும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக அங்கே ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படுவார் என்பதை தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளலாம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், அவர் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறது. அந்த கழுதையை ஏன் ஆண்டவர் அவிழ்த்து கொண்டு வந்தாராம்? தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி ஆண்டவர் அதை அவிழ்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஒரு கழுதையை தெரிந்து கொண்டார். நீங்களும் நான் ஆண்டவருக்கு வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அறிவித்திருக்கிற அவருடைய வருகையின் குறித்து தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக, அதை அறிவிப்பதற்காக நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஏன் ஆண்டவரை நான் உமக்கு வேண்டும்? நான் கேட்கிற போது ஆண்டவரை நான் எதற்காக உமக்கு வேண்டும் என்று சொன்னால், தேவன் என்னோடு கூட பேசுகிற வார்த்தை தீர்க்க தரிசனம், என்னுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு நீங்களும் நானும் வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் உங்களையும் என்னையும் அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் அல்ல நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே, அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறபடினாலே, அவருடைய குற்றமில்லாத ரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டிருக்கிறபடினாலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தீர்க்க தரிசனங்கள் இந்த உலகத்திலே நிறைவேற்றப்படுவதற்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேண்டும். என்ன தீர்க்க தரிசனம்? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற போது வேதம் தெளிவாக சொல்லுது. 22ஆம் அதிகாரம் 7வது வசனம், 12வது வசனம், 20வது வசனம். 7வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அதே அதிகாரத்தினுடைய 12வது வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி. 20வது வசனம், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்றார்கள் என்று சொல்லி. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு ஏசாயா மூலமாக, கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக, யோவான் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேண்டும். அதே போல அந்த கழுதை குட்டி எதற்காக ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள் என்று சொன்னால், அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, அவர்களை விட்டு நகரத்திலிருந்து. இரண்டாவது காரியமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம், கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். வேதத்திலே திட்டம் தெளிவுமாக மிகவும் அழகான வசனம் சொல்லப்பட்டது. முதலாவதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கழுதை எதற்காக ஆண்டவருக்கு தேவைப்பட்டதா? முதலாவது தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக. இரண்டாவதாக அங்கே கர்த்தர் அமருவதற்கு, கர்த்தரை அநேகர் மகிமைப்படுத்துவதற்கு. இதோ ராஜா வருகிறார், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஓசனா என்று சொல்லி அநேகர் தங்களுடைய வஸ்திரங்களை கழட்டி அந்த கழுதையின் மீது போட்டார்களாம், வழியிலே விரித்தார்களாம். அதன் மீது நடந்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்மளோட ஒப்பிட்டு பார்க்கிற வேளையிலே, முதலாவதாக நான் எதற்கு ஆண்டவருக்கு வேண்டும்? தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு நான் ஆண்டவருக்கு வேண்டும்.
நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேண்டும். இரண்டாவதாக வேதத்திலே பார்க்கிற போது நீங்களும் நானும் எதற்கு ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய மகிமை இந்த பூமியில வெளிப்படுவதற்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேண்டும். செயல்படுகிறவர்கள் இல்லாமல் எப்படி செயல்பட முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாமல் கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல எப்படி பிரஸ்தாபப்படுத்த முடியும்? வேதத்திலே அநேக வார்த்தைகள் அதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 8வது சங்கீதத்தினுடைய 5வது வசனம், 8வது சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒவ்வொரு வசனங்களாக நான் உங்களுக்கு வாசித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். 8வது சங்கீதத்தினுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது சங்கீதத்தினுடைய 1வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே 19வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்களே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வசனங்களை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 70:4, ஏசாயா 42:2, 1 கொரிந்தியர் 15:43, ரோமர் 8:17, இப்படிப்பட்ட வசனங்கள் மனிதன் இந்த பூமியிலே மனிதன் எதற்காக? கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்காக படைக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். உதாரணத்துக்கு லூக்கா 13ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, 18 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தேவனை தொட்ட மாத்திரத்திலே தேவ வல்லமை புறப்பட்டதையும் தேவனை நோக்கி பார்த்ததினாலே தேவ மகிமை அங்கே வெளிப்பட்டதையும் குறித்து, தேவநாமம் அங்கே மகிமைப்பட்டதையும் குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை இந்த உபத்திரவ காலத்திலே நம் மூலமாக வெளிப்படுத்தப்படும்படிக்கு, கர்த்தருடைய மகிமை அநேகருக்கு வெளியரங்கமாக்கப்படும்படிக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை. மூன்றாவதும் கடைசியுமாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் எதற்கு ஆண்டவருக்கு தேவை என்று சொன்னால், அதே மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே, அதே மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். வேதத்திலே பார்க்கிற போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி பயன்படுத்தப்படுகிற மனிதனுக்கு தேவராஜ்யம் கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேண்டும். இரண்டாவதாக தேவ மகிமை வெளிப்படுவதற்காக நீங்களும் நானும் ஆண்டவருக்குள் வேண்டும். மூன்றாவது கடைசியுமாக தேவ ராஜ்யத்துக்கு செல்ல, தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள, தேவ திட்டத்தை நிறைவேற்றி மறுரூபமாக்கப்பட நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற நாம் தேவனுக்கு வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள, தேவனோடு கூட மறுரூபமாக்கப்பட நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேண்டுமா? மத்திய 21ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம், அந்த கழுதையும் அதற்காக தான் தேவைப்பட்டது. 9வது வசனம் இப்படியாச்சு, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரை நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்தின் காரியத்துக்காக, உலகத்தின் காரியத்துக்காக மாத்திரமல்ல, உன்னதத்தின் காரியத்திற்காக, உன்னத தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, உன்னத தேவனுக்குள்ளே நீங்களும் நானும் உடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக ஆண்டவருக்கு வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குருத்துறை ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருக்கு வேண்டும். கழுதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த கழுதை எதற்காக ஆண்டவருக்கு வேண்டும்? தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்படுவதற்காக, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசனா என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, உன்னதத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக அது கழுதை தேவைப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறோம். நான் எதற்கு ஆண்டவரே தேவை? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மூலமாக தான் என்னுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப் போகிறது. ஆண்டவர் கேட்கிறார், நான் ஆண்டவரே, நான் எதற்காக ஆண்டவருக்கு வேண்டும்? உங்கள் மூலமாக தான் தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்பட போகிறது. ஏன் ஆண்டவரே நான் உங்களுக்கு வேண்டும்? உன் மூலமாகவும் என் மூலமாகவும் தான் தேவ நாமம் இந்த பூமியிலே விளங்கப் போகிறது. தேவ வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதன் அடையாளமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். காலம் செல்லாது, நாம் கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். வேத வாக்கியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
உபத்திரவத்தின் காலத்தின் அருகிலே நின்று கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இனிமேலும் சும்மா இருக்க வேண்டாம், சடங்காச்சார கிறிஸ்தவனாக இருக்க வேண்டாம், கடமையை செய்கிற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டாம், சும்மா ஆலயத்துக்கு போய் காணிக்கை செலுத்துகிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டாம். வேதம் என்ன சொல்லுகிறதோ, தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இதை செய் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிற வேத பிரமாணங்களை, வேத காரியங்களை தேவ ராஜ்யத்திற்கு என்று தகுதிப்படும்படிக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோம். சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற போது கைவிடப்பட்டவர்களாய் நம்ம இங்கே இல்லாதபடிக்கு ஆண்டுடைய ராஜ்யத்தில் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் மாறுவதற்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, நான் ஆண்டவருக்கு வேண்டும். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இத்தனை நாள் ஒரு கழுதையை போல பயன்படுத்தப்படாதவனாய் இருந்தேன், பயன்படுத்தப்படாத மகளாய் இருந்தேன், பயன்படுத்தப்படாத ஆண்டவரே ஒரு புத்திரனாய் இருந்தேன். ஆண்டவரே, இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நான் பயன்படுத்தப்படாத ஒரு விசுவாசி, நான் பயன்படுத்தப்படாத ஒரு மூப்பன், நான் பயன்படுத்தப்படாத ஒரு போதகன், நான் பயன்படுத்தப்படாத ஆண்டவரே ஒரு மனிதன். ஆண்டவரே, என்னை நீர் அழைத்ததை நான் மறந்தேன், கட்டப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, யாரோ ஒரு வீட்டின் முன்பாக கட்டப்பட்டிருக்கிறேன், ஒரு சூழ்நிலையினாலே கட்டப்பட்டிருக்கிறேன். இந்த கழுதையை சொன்னீங்க ஆண்டவரே, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நான் உமக்கு வேண்டும் என்கிற உள்ளுணர்வோடு கூட நான் நோக்கி பார்க்கிறேன். நான் வேண்டும் ஆண்டவரே, உமக்கு வேண்டும் ஐயா. நான் எத்தனை நாட்களாக இருந்த நாட்களை நான் எண்ணி பார்த்து நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கெஞ்சி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை கொண்டு வந்து பயன்படுத்தும். இந்த ஜனங்களுக்கு முன்பாக உடைய தீர்க்க தரிசனம் நான் உரைப்பதற்காக, உடைய உரைக்கப்பட்டிருக்கிற உடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக நான் பயன்படுத்தப்பட வேண்டும். உடைய நாம மகிமைக்காக நான் பயன்படுத்தப்பட வேண்டும். உடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்பட்ட வருகிறவனாக நான் பயன்படுத்தப்பட வேண்டும். வேண்டும் ஆண்டவர், நான் உங்களுக்கு வேண்டும் ஆண்டவரை. எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சபையையும் பயன்படுத்துங்க, விசுவாசிகளை பயன்படுத்துங்க, சபையினுடைய போதகர்களை பயன்படுத்துங்க, ஆண்டவரே ஸ்தாபர்களை பயன்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்தும். நாங்கள் எல்லாம் உமக்கு வேண்டும் ஆண்டவரே. அதற்காகத்தான் ஒரு கூட்ட ஜனங்களை உமக்காக நீர் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நிச்சயத்தோடு கூட நாங்கள் காத்திருக்கவும் உமக்கு என்று ஆயத்தப்படும். கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.